மார்னிங் சாம்பியன் திஸ் ப்ரொஃபசர் ஆஸ்ட்ரேலியன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இன்னைக்கு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் தின் சிலிண்டர்ல கேட் 2023 லேட்டஸ்டா கேட்கப்பட்ட கேள்வி தான் பார்க்க போறோம். என்ன கேட்டிருக்காங்க? A thin cylinder has length L, diameter D and thickness T. It is made of a material with modulus of elasticity E and Poisson ratio mu. When the cylinder is subjected to an internal pressure P, the change in length is. சேஞ்ச் இன் லென்த் கேக்குறாங்க. வழக்கமா ஸ்ட்ரெயின் தான் கேட்பாங்க. ஹூப் ஸ்ட்ரெயின் பாத்தீங்கன்னா சர்க்கிள் ஸ்ட்ரெயின் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வரும்னா சிக்மா c by e minus mu times of sigma l by e. ஸோ நம்ம சிம்பிள் பண்ணோம்னா pd by 4te open the bracket 2 minus mu வரும். ரெண்டுல இருந்து ஒன்னு போனா அண்ணன். ஹூப் ஸ்ட்ரெயின் தான் அண்ணன். அப்ப ரெண்டுல இருந்து ஒன்னு போனா அண்ணன் அப்படி எடுத்துக்கலாம். அதே போல பாத்தீங்கன்னா இது வந்து சேஞ்ச் இன் டயாமீட்டர் பை ஒரிஜினல் டயாமீட்டர். அப்ப வெறும் இங்க சேஞ்ச் இன் லென்த் பதிலா சேஞ்ச் இன் டயாமீட்டர் கேட்டிருந்தாங்கன்னா ஃபார்முலா என்னன்னா p d ஸ்கொயர் by 4te ஓபன் தி பிராக்கெட் 2 minus mu இது கிடைச்சிரும். ஆனா அவங்க கிட்ட சேஞ்ச் இன் டயாமீட்டர் கிடையாது, சேஞ்ச் இன் லென்த். சேஞ்ச் இன் லென்த் பாத்தீங்கன்னா சேஞ்ச் இன் லென்த் பை அது longitudinal strain சொல்லுவாங்க. that is equal to longitudinal strain முன்னாடி வரும், mu times of circumference strain பின்னாடி வரும். அப்ப போட்டோம் அப்படினா pd by 4te இது 1 ல இருந்து 2 போகும், 1 minus 2 nu. அப்ப l பெருகிட்டா change in length equal to pd l by 4te 1 minus 2 nu. ஸோ இதான் ஆன்சர். ஆனா இங்க 4 இல்ல, 4 ல இருந்து இங்க அரையை கொண்டு போனா pdl by 2te அந்த அரையை இங்க வரும், அரை மைனஸ் mu. ஸோ இதான் வந்து ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர் இந்த क्वेश्चन பொறுத்த வரைக்கும். இதே வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின்னா சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம் equal to volumetric strain, that is equal to 2 times of hoop strain plus 1 times of longitudinal strain போட்டோம் அப்படின்னா pd by 4te என்ன வரும்னா 5 ல இருந்து minus 4 times of mu வரும். ஸோ வால்யூம் வந்து நம்ம சேஞ்ச் இன் வால்யூம் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா pd by 4te. ஸோ நமக்கு வால்யூம் வந்து வால்யூம் மட்டுமே எப்படி போட்டோம் இன்டு v 5 minus 4 mu. ஸோ இதான் வந்து ஸோ நம்ம தெரிஞ்சுக்கிட்டது வந்து 3 ஃபார்முலா. இது ஒரு ஃபார்முலா அண்ட் இது ஒரு ஃபார்முலா அப்படி எடுத்துக்கிட்டோம்னா டெல்டா டி அது மூணாவது ஒரு ஃபார்முலா யூஸ் பண்றாங்க, இது பண்றாங்க. இங்க 3 மொத்தம் 9 ஃபார்முலா வந்து இந்த ஒரு क्वेश्चन மூலமாவே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு क्वेश्चனை பார்க்கும்போது அது தொடர்புடைய எல்லா ஃபார்முலாவும் வந்து நம்ம அலசி ஆராய்ஞ்சிட்டோம்னா சீக்கிரமா ரிவிஷன் முடிஞ்சிடும். ஸோ அதுதான் வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற மெத்தடாலஜி. ஸோ எல்லாத்தையும் மொத்தமா நம்ம ஒரு क्वेश्चனை பார்க்கும்போது மொத்த ஃபார்முலா ரிவிஷன் பண்ணிட்டா ஈஸியா இருக்கலாம். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.